நீங்கள் ஸ்டேஜ் ஸ்பீச் பற்றி சொன்னதுனால அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த குட்டி கதை சொல்கிறது, பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் சொல்கிறது, இது எல்லாமே ஒரு வழக்கம் தான். ஒரு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே வர விஷயம். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எந்திரனுக்கு ஒரு ப்ரொமோஷன் நடக்கும். அது வந்து இங்கே இல்லை, ஹிந்தியில் ப்ரமோட் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. இதில் வந்து நம்ம அமிதாப் இருப்பார், ஐஸ்வர்யா ராய் இருப்பாங்க, எல்லாருமே அவங்க ஃபேமிலி மொத்தமாக எல்லாருமே இருப்பாங்க. அண்டு சூப்பர் ஸ்டார் சங்கர் சார் எல்லாருமே இருப்பாங்க. அதில் ஒரு கதை சொல்லுவார். அது வந்து இப்போ வரைக்குமே வைரலாக போயிட்டுருக்கு. என்ன கதை அப்படின்னா, அவர் வந்து போயிருக்காரு ஊருக்கு, மும்பை எங்கேயோ சம்திங் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு. அண்ணனுடைய ஃப்ரெண்டு, அந்த ஏரியா ஃப்ரெண்டு, அவர் வந்து பார்த்துருக்காரு. இவருக்கு முடியெல்லாம் கொட்டிடுச்சுல்ல அந்த டைமு, எந்திரன் டைம்லாம். வந்து பார்த்துட்டு, என்ன ரஜினி, என்ன ரிட்டையர்ட் லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? அப்படி படம் நடிக்கிறது தெரியாது போல் அவருக்கு. ரிட்டையர்ட் லைஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்களா? போயிட்டுருக்கு லைஃபு. ஆனால் ஃபுல்லாக ரிட்டையர் ஆகலை, நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஓ அப்படியா, என்ன படம் அப்படின்னு ஒன்றுல, ரோபோ படம். அப்படியா, சூப்பர் சூப்பர். யார் நடிக்கிறது? ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க. அப்படியா, சூப்பர்ப்பா, ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க அந்த படத்தில், நீங்கள் இருக்கீங்கன்னா பெரிய விஷயமே, சூப்பர். இப்படியே பேசிட்டே இருந்த ஒரு டக்குன்னு கேட்டாரா, அம்மா ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி ரஜினி பார்த்து கேட்டிருக்காரு. இப்போது ரஜினி சொல்லியிருக்காரு, இல்லை நான் தான் ஹீரோவை நடிக்கிறேன். ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு ஒரு 10 அடி தள்ளி போயிட்டு, என்னப்பா சொல்கிறாரு இவர், ஐஸ்வர்யா ராய்க்கு இவர் ஹீரோவா? ஏன்னா அமிதாப் பச்சன்லாம் அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா, எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அவருக்கு அப்படின்னு கேட்டு போனாராம். இதை வந்து பாலிவுட்டில் அவ்வளோ ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிட்டு இன்னை வரைக்கும் அது வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில்.